ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வேலூரில் உள்ள முருகர் கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். ரத்தனகிரி முருகர் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இது. வாங்க உள்ளே போய் முருகரை பார்க்கலாம். வேலூரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ரத்தனகிரி முருகர் கோவில், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போது நம்ம முருகரை போய் பார்க்குறதுக்கு உள்ளே நடந்து போகிறோம். பாருங்கள், இந்த சைடு வண்டியெல்லாம் பார்க் பண்ணி விட்டுருக்காது. ஃபஸ்ட்டு கீழே விநாயகர் இருப்பார். விநாயகரை கும்பிட்டுட்டு தான் அடுத்தது நம்ம முருகரை போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், விநாயகரை கும்பிட்டுட்டோம். அப்படியே அவரை ஒரு சுற்றிட்டோம். அவர் ஒரு சுற்றி நின்றுட்டு அடுத்தது போய் நம்ம முருகரை பார்க்கலாம். கீழே விநாயகரை கும்பிட்டுட்டோம். நீங்களும் வழிபட்டுக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் உள்ளே இருக்கிறாருங்க. அப்படியே வெளியே வந்தோம். அங்கே பாருங்கள், நம்ம மலை மேலே தான் முருகர் இருக்கிறாரு. இப்போது நம்ம மேலே தான் ஏறி போகணும். முருகரை போய் அடுத்தது போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முருகரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கீழே விளக்கு போடலாம். மேலே போய் விளக்கு போடுறதுக்கு அலோட் கிடையாது. கீழே மட்டும்தான் நம்ம விளக்கெல்லாம் போடணும். முருகருக்கு விளக்கு போடணுன்னா ஃபஸ்ட்டு முருகருக்கு நம்ம இங்கே கீழே விளக்கு ஏற்றிக்கலாம். வாங்க, படிக்கட்டு பாருங்கள், படிக்கட்டு வழியாக தான் நம்ம மேலே ஏறி போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முருகருக்கு 2 நெய் விளக்கு ஏற்றிக்கலான்ட்டு விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றினுக்கிறேன். பாருங்கள், ஒரே செம்ம காற்றுங்க, விளக்கு ஏற்றவே முடியல. சரி, இப்படியே ஏற்றிட்டோம் ஒரு வழியாக. விளக்கு ஏற்றி முருகரை வழிபட்டுட்டு அடுத்தது நம்ம படிக்கட்டு வழியாக ஏறி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வண்டி போகிறதுக்கு ரோடு வழியும் இருக்குது அண்டு படிக்கட்டு வழியும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம படிக்கட்டு வழியாக தான் போகிறோம். படிக்கட்டில் தான் ஏறி மலை மேலே போய் முருகரை பார்க்க போகிறோம். வாங்க, நீங்களும் சேர்ந்து எங்கள் கூட முருகரை பாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. முருகரை கும்பிட்டுட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது கற்பூரம் ஏற்றி தொட்டு கும்பிட்டுட்டு அடுத்தது நம்ம முருகரை போய் பார்க்கலாம். எல்லோரும் பாருங்கள், விளக்கு போடுறவங்களாம் விளக்கு போட்டுங்கிறாந்து. அடுத்து நம்ம படிக்கட்டு ஏற வேண்டியது தான். இப்போ மேலே போய் நம்ம முருகரை பார்க்கறதுக்கு படிக்கட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, இந்த சைட் போனால் படிக்கட்டு ஏறலாம். ஃபஸ்ட்டு படிக்கட்டு நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு படிக்கட்டு ஏறலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மலை மேலே இருக்கிறார் முருகர். இது பெரிய மலை இல்லை, சின்ன மலை தான். ஏறிடலாம், சீக்கிரமாக ஏறிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் நம்ம படிக்கட்டு ஏறிடலாம். பாருங்கள், படிக்கட்டுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றின்னு வராது. நம்ம இன்றைக்கி படிக்கட்டில் ஏறி தான் போகிறோம். வாங்க, ஒரு ஸ்டெப்பாக ஏறி போயின்னுக்குறோம். முருகர் மலை மேலே இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு பார்க்கலாம். வாங்க உள்ளே போயிட்டு. அதுவும் இன்றைக்கி சஷ்டி ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இன்றைக்கி சரி முருகரை பார்க்க வரலாம் இன்றைக்கி சஷ்டிக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். மேலே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ ஜனம் இருக்கிறாங்கன்னு தெரியல. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோவில். ரத்னகிரி முருகன் கோவில்னால் எல்லாருக்குமே தெரியும் வேலூரில். இப்போ மேலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்துட்டோம். இன்னும் முருகரை போய் பார்க்க வேண்டியது தான் அடுத்தது. இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் இருக்குது. இது மேலே ஏறி போனால் அடுத்தது நம்ம முருகர் தான் இருப்பாருங்க. வாங்க, முருகரை பார்க்க போகிறோம். இப்போ மேலே வந்தவொடனே ஃபஸ்ட்டு விநாயகர் இருக்கிறாரு. அவரையும் விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு இந்த சைடு பெரிய கொடிமரம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது முருகருக்கு நேராக இருக்கும். கொடிமரம் பார்த்தா நல்ல பெரிய கொடிமரம் வச்சுருப்பாங்க. இப்போ விநாயகரை நம்ம கும்பிட்டுட்டு அவரையும் வழிபட்டுட்டு அடுத்தது நம்ம உள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ளே போயின்னுக்குறோம். உள்ளே போனால் முருகரை பார்க்க செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் போட்டு மூடிட்டு இருந்தாது. முருகருக்கு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணியிருந்தாது. சரி, அவர் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணி உக்காந்து சாமி கும்பிட்டுட்டோம். அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கிற முருகரை வீடியோ எடுக்க அலோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம அவரை கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கீழே ஒரு 4 ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்தால் 4 ஸ்டெப்பு கீழே இறங்கினா எங்கே முருகர் இருப்பாருங்க. நம்ம பூவெல்லாம் எடுத்துன்னு வந்தால் இந்த முருகர்கிட்ட கொடுத்து நம்ம வழிபடலாம். இப்போ அங்கே முருகர் மூலஸ்தானத்தில் இருக்கிற முருகரை கும்பிட்டுட்டோம். அடுத்தது கீழே இருக்கிற முருகரை தான் ஃப்ரெண்ட்ஸ் கும்பிட்றதுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், முருகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு. அன்றைக்கி சஷ்டி அப்போது நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாரு. முருகர் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருந்தார். இன்னும் பார்த்துக்கினே இருக்கலாம் மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கிறார் முருகர். ஒரு கையில் வேலு, ஒரு கையில் சேவல் கொடியோடு இருக்கிறாருங்க. மாலை போடுறவங்களாம் அன்றைக்கி மாலை போட்டிருந்தாங்க. சரி, முருகர் பாருங்கள், கிட்ட எடுக்க முடியல, கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.